எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையேத்து அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. எல்லா சித்த வைத்திய நண்பர்களுக்கும் ரசவாத ஆய்வாளருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறதுங்க லிங்கத்தில் இருந்து சத்து பிரிக்கிறது. அதாவது லிங்கத்தில் உள்ள பாதரச கந்தக உப்பை மெட்டல் மாதிரி பிரித்து எடுக்கிறதுங்க. ஏன்னா லிங்கத்துக்குள்ளே உள்ளார்ந்த லிங்கத்துக்குள்ளே ரசமும் கந்தகம் உப்பும் மூன்றும் இணைஞ்சி இருக்குது. அதை மெட்டல் மாதிரி நம்ம பண்ணி எடுத்து அந்த மெட்டலில் பூரத்தை கவசம் பண்ணி போட்டு அந்த அதாவது லிங்க ரச மெட்டலை சுண்ணம் பண்ண போகிறோம். இப்போ அந்த ப்ராசஸிங் என்னன்னு பார்க்கலாங்க. இப்போ உலார்ந்த லிங்கம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை எப்பயும் போல் சித்த வைத்தியர்களுக்கு தெரியும், சுருக்கு கொடுத்து பசும்பால்லையும் குப்பை மணிச்சாலையும் சுருக்கு கொடுத்து சுற்றி பண்ணிக்கிங்க. அப்புறம் ஜெயினியில் 1 மணி நேரம் சுருக்கு கொடுத்து எடுத்துருங்க. இது எடுத்திங்கன்னா இந்த லிங்கம் நெருப்புக்கு ஓடாமல் கொஞ்சம் பக்குவப்பட்டு நிற்கும். இந்த பக்குவப்பட்ட லிங்கத்துக்கு இந்த பக்குவப்பட்ட லிங்கத்தை எடுத்து நம்மளோட பூரம் எல்லாத்துக்கும் தெரியும், ரசக்கற்பூரம். இந்த ரசக்கற்பூரத்தில் ரசசத்து முழுமையாக இருக்குது. இந்த ரசக்கற்பூரத்தை இந்த அபரேக ஜெயினியில் போட்டு அரைச்சி இதுக்கு உலார்ந்த லிங்கத்துக்கு கவசம் கட்டி ஒரு 20 எருவில் புடம் போட்டு எடுத்திங்கன்னா உருகி கட்டிடும். லிங்கம் உருகி அப்படியே கட்டும். உருகி கட்டின லிங்கத்தை எடுத்து வெங்காரம் கொடுத்து 4ல் 1 பங்கு வெங்காரம் கொடுத்து அரைச்சி உருக்கணும்னா இந்த மாதிரி ரச மெட்டல் கிடைக்கும். இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற ரச கந்தக உப்பு மெட்டலாக கிடைக்கும். இந்த மெட்டலை கல்வத்தில் போட்டு உடைச்சா உடஞ்சி போயிடும். உடச்சி இந்த அபரேக ஜெயினிலே ஊற்றி அரைச்சி 25 எருவில் புடம் போட்டு எடுத்திங்கன்னா இப்படி நேனோ பார்ட்டிகல்ஸாக மாறிடும், உப்பாக மாறிடும். இது லிங்க ரச மெட்டல் உப்பு. இந்த உப்பு உயிரணுக்களை கவுண்டிங், அதாவது WBC கவுண்டிங், வெள்ளை அணுக்கள் ஒரு உற்பத்தியை அதிகப்படுத்துது, உயிரணுக்களோட உற்பத்தியை அதிகப்படுத்துது. இது அகத்தியர் 100 அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்களில் சரஸ்வதி மகால் தயாரிப்பில் இந்த முறை இருக்குது. இதுக்கு பேர் என்னென்னா லிங்க ரச சுண்ணம்னு இருக்கும். லிங்க ரச சுண்ணம்னு இருக்கும். இதில் உள்ளுக்குள்ள பாடலில் கொஞ்சம் பரிபாஷை இருக்குதுங்க. அந்த பரிபாஷையை நீக்கிட்டு இப்படி செஞ்சால் தான் இது சுண்ணமாக வரும். இது ரெகுலராக கொடுத்துட்ருக்கிற மருந்து, வைத்தியர்கள் கொடுத்துட்ருக்கிற மருந்து தாங்க. அதனால் இந்த மாதிரி மருந்துகளை, அதாவது ஒரு பாசானிலேருந்து சத்து பிரித்து, அந்த சத்து எப்படி பிரிக்கணும்னா ரச சம்பந்தப்பட்ட உப்புக்களை கவசம் கட்டி அந்த சத்து பிரிக்கணும். சத்தை பிரித்து நெருப்பு போடாத அபரேக ஜெயினியில் ஊற்றி அரைச்சி நேனோ பார்ட்டிகல்ஸாக, அதாவது ரத்தத்தில் எளிமையாக கரையிற அளவுக்கு அதை உப்பு தன்மையோடைய மாற்றி நாம் மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறீங்க. இது ரொம்ப கவனமாகவும் முறையாகவும் செய்யக்கூடிய மருந்து. ரொம்ப சுத்தி முறைகள்லாம் பக்காவாக நம்ம செய்யணும். அதனாலங்க இதை செஞ்சு சித்த வைத்தியர்களும் ரசவாதிகளும் பயன்படுத்திக்கணும். நன்றிங்க, வணக்கம்.